இருக்க அங்கதான் 6 போயிட்டு வாங்க அந்த வீட்டுக்கு உலகமா சாதனை உலகத்தில் ஒரு நாளையும் செய்ய முடியாது. அது மாதிரி அதான் பேசினா காலையில ஏதோ ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா வீட்லயும் எல்லா சொந்த பந்தங்கள் எல்லா இடத்தையும் பக்கத்துல பாத்தீங்கன்னா நல்லது செய்யறது ஒரு நாதி இருக்காரு. ஒரு காரியம் ஒரு நல்லது செய்யணும். இந்த பக்கத்துல ஒரு படிப்பு ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கிற ஆதாரத்தை போய் அப்ளை பண்ணோம்னா இவன் இன்னும் படிச்சு போய் இந்த வீட்டுக்கு மேல மேல ஜவர கிட்ட நம்ம பக்கத்துல பார்த்து வேடிக்கை பார்க்கவா அப்படின்னா அதுக்கு என்ன கேள்வி கொடுக்கலாம்னு சொல்லி நினைப்பாங்க. அதாவது இந்த ஊருக்கு நல்லது பண்ணதுக்கு இந்த அரசாங்கத்துல என்னைக்குமே கேட்டா கிடைக்காது. எது கிடைச்சிட்டுனா முதலமைச்சர் ஒரு கோரிக்கை எல்லா தொகுதிக்கும் பெரிய பணம் வளர்ந்ததுன்னு சொல்லி ஒரு இது சொன்னார். நீங்க 10 கோரிக்கைகள் தீர்க்கப்படாத 10 கோரிக்கைகள் எடுத்து எழுதி கொடுங்க ஒரு தொகுதிக்கு, நான் அந்த கோரிக்கையை தீர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அந்த கோரிக்கைகள்ல நான் எழுதி கொடுத்த ஒரு கோரிக்கை அச்சன்புதூர், பம்புடி, வடகரை, கீழ்குடாவை இந்த 3 டவுன் பஞ்சாயத்துக்கும் சேர்த்து அந்த கேள்வி கூட இந்த வீடியோ கூட இருக்கு. நாளைக்கு கூட அத்தான வச்சு அந்த சமூக வலைதளத்துல அதை போட்டோட சொல்றேன். அச்சம்புதூர், வடகரை, கீழ்குடாவை, பம்புடி இந்த 3 டவுன் பஞ்சாயத்துக்கும் சேர்த்து அடவினைநாள் கோயில் அந்த அணைக்கட்டு பகுதியில் இருந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இதே மாதிரி காலேஜ் வேணும் ஒரு கோரிக்கை இருக்கு, பாண்டகை வேணும் ஒரு கோரிக்கை இருக்கு. இது மாதிரி 10 கோரிக்கை ஒவ்வொன்றையும் இந்த 3 சேர்த்து ஒரே கோரிக்கை. அதுக்கு உடனே அமைச்சரும் இருந்துச்சு, மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்துச்சு, மாண்புமிகு நம்ம கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இப்படி கோரிக்கை வச்சிருக்காங்க முதலமைச்சர். கோரிக்கையின் அடிப்படையில அச்சம்புதூர், வடகரை, கீழ்குடாவை, பம்புடி 3க்கும் 50 திட்டத்துக்கு கீழே 14 அங்க 20 எல்லாம் 54 கோடி ரூபாய் நினைக்கிறேன். 50 60 கோடி ரூபாய்க்கும் 3 டவுன் பஞ்சாயத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க 50 கோடி ரூபாய் நினைக்கிறேன். அதுல கொடுத்துட்டு எனக்கு ஒரு மது வந்துருக்கு. முதலமைச்சர் கேட்ட 10 கோரிக்கைகள்ல 3 கோரிக்கையை நாங்க தீர்த்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல வந்து ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி போடுவோங்களா, பிள்ளையார் சொல்லி போடுறதுலே குழு அது நான் கேட்டது ஒரே கோரிக்கை. அவன் அதை 3 ஆக்கி விட்டான். அது கவுண்டர் சேர்ந்து கர்நாடகாரன் படத்துல நான் ஒரு கோரிக்கையை என்ன கொடுத்துருக்கேன், மீதி 2 எதுன்னா அதுதான் இதுமான அந்த வாழைப்பழத்துக்கு சொல்லுவாங்களா, நீ ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து இன்னொன்னு என்னன்னா அதுதான் இதுமான அது மாதிரி சொல்லிட்ட ஒண்ணு. அதுக்கு நீங்க தீர்வு காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கும் எல்லாம் இந்த திமுக கம்யூனிஸ்ட் எல்லாமே இருக்காங்க, நமக்கு வேண்டிய ஆட்கள் இருக்கீங்க. நீங்க முறையிடக்கூடிய இடம் வந்து இதுக்கு எஸ்டிமேட் போட்டது எல்லாம் உங்க அரசு அதிகாரிகள். இதற்கு சாங்ஷனுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் திமுக சர்க்காரினுடைய அதிகாரிகள் தான் இருக்காங்க. அவங்க தான் போட்டாங்க. அதை மாற்றணும் வைக்கணும் அப்படின்னாலும் எதுனாலும் அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும், அவங்க தான் செய்யணும். அவங்கள்ட்ட போய் முறையீடு இருக்குது நல்ல அபிப்பிராயத்துல தான் அந்த முயற்சி எடுத்து அதை செஞ்சுட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து குழாயில தண்ணி விட்டாச்சுன்னா என் பேரு கருணாநிதி விட்டது இருப்பீங்க. நீங்க தண்ணி வரலன்னா அங்க இருக்க சுற்றி தண்ணி விட மாட்டேங்கார அழைச்சிட்டு இருப்பீங்க. அந்த நிலைப்பாடு இல்லாம நீங்க உங்க அரசாங்கத்துல கேட்டு அதுக்கு என்ன விளம்பரமோ பிறக்க விட்டு கூட்டு தப்பான்னு போடாதீங்க. போடாம ஒரு நடவடிக்கை எடுத்துக்கோங்க. அது போக அதான் சொன்னா இது தேர்தல் பிரச்சார கூட்டம்னு சொல்லி வச்சுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அன்பு மைத்திர சுசீலன் அவர்கள் வந்து நமக்கு பொதுச் செயலாளர் செங்கோட்டை ஒன்றிய செயலாளராக அறிவித்த பிறகு நமக்கு வந்து நடக்கக்கூடிய முதல் பொதுக்கூட்டம் ஏற்கனவே போன கூட்டம் தலைவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தது. அதுக்கு முன்னாடி சூழ்நிலைகள் தமிழ் போடணும்னு அங்கே போடாச்சு. அதற்கு பிறகு அம்மா பிறந்தநாள் கூட்டம் நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நமக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வந்து அவங்க மறைந்துட்டாலும் இன்றளவும் இன்னைக்கு நம்ம எல்லா பகுதிக்கும் நம்ம மாவட்டம் 3 தொகுதிக்கு போயிட்டு வந்துச்சு. எந்த ஊர்லயுமே அம்மா படம் இல்லாத ஒரு ஊர் கூட கிடையாது. ஒவ்வொரு ஊர்ல போய் அவங்க மாலை அணிவித்து அம்மா படத்தை வச்சுக்கல. நம்மள்டே அவ்வளவு அரிய படங்கள்லாம் இருக்காது. நான் சிவகிரிக்கு போகையில சிவகிரியில ஒரு வீட்டுல இருந்து கலட்டி கொண்டாந்து ஒரு படத்தை போட்டிருக்காப்புல. அவ்வளவு பிரமாதமா உள்ள படமா இருக்கு. அந்த கட்சி உணர்வு அம்மா மேல உள்ள பற்றுதல் எல்லா நிர்வாகிக்கும் இருக்கு. இன்னைய வரைக்கும் சொல்லுவோம் நல்ல காரியங்கள். இன்னைக்கு மும்மொழி கொள்கை அதை எதிர்க்கும், இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொன்னா அது நமக்கு அண்ணா அதை சொன்னாரு, தலைவர் சொன்னாரு, அதற்கு பிறகு அம்மா சொன்னாங்க, நாங்களும் அதே நிலைப்பாட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இன்னைக்கு அதை பூர்த்ததுக்கு அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னா நம்ம இன்னைக்கு சொல்றது நம்ம மாநில அரசின் உரிமைகளை இன்னைக்கு மத்திய அரசு பறிக்கி அம்மா மட்டும் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு பிள்ளை படிச்ச பிள்ளை வேலைக்கு போறதுல குற்று கேட்காங்க, அங்க என்ன ஒரு ஐடியையும் கொடுத்தாங்க, கலை மற்றும் அறிவியல் கல்வியும் கொடுத்தாங்க, அம்மா தான் கொடுத்தாங்க. அதை இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏழைப்பாளைய மாணவர்கள் படித்து மேன்மைக்கு வரணும்னு சொல்லி கொடுத்தாங்க, தாலிக்காங்கன்னு கொடுத்தாங்க. இந்த கட்டணா உணவை வந்தது அப்படியே கட்டணாக்கி இருக்கிறது பூரா உருவிட்டு விட்டான். அவனுக்கு என்ன இந்த பொங்கலுக்கு சீனி கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு வந்து முதலமைச்சரை பொறுத்தளவு நீங்க முதலமைச்சரை யாரும் குறை சொல்லாதீங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு மண்டபத்தை கொடுத்துட்டா மண்டபத்தை கொடுப்பாரு,